அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது பௌர்ணமி தினம் முடிந்ததற்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டம், அதாவது நவம்பர் 5க்கு பிறகு நவம்பர் 5ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாத பௌர்ணமிங்க. பொதுவாக பௌர்ணமி அமாவாசை திதிகள்லாம் அதிசக்தி நிறைந்திருக்கும். இந்த நேரத்தில் உருவாகக்கூடிய கிரக மாற்றம் அதிபலன்களை கொண்டு வரும். அது நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் வேறுபட்ட நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. இந்த நேரத்தில் தடைபட்ட காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கி நன்மையாக நடந்து முடியுங்க. கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்கள் தீரும். எதிர்த்து செயல்பட்டவங்க விலகி சென்று விடுவாங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம். பொருளாதார நிலையில உயரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். போட்டிகளும் குறைய ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் வரும். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். கடன் பிரச்சனை கட்டுக்குள்ள இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களினுடைய உழைப்புக்கு ஏற்று நல்ல பலன் கிடைக்க பெறுவீங்க. மேலதிகாரிகள் ஒத்துழைப்பும் இருக்க செய்யுங்க. குடும்பத்தில் தங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டாக்கியவங்க தானாகவே அடங்கியும் விடுவாங்க. வீட்டில் சுபகாரியம் நடக்கும். திருமண காரியங்களில் சாதகமான போக்கு காணப்படும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். மதிப்பு மரியாதை அதிகரிக்க செய்யலாம். சங்கடங்களையும் சாதனைகளாக மாற்றக்கூடிய கிரக நிலை அமைஞ்சிருக்குங்க. அதனால எதிர்பாராத இடமாற்றம் உருவாகலாம். உஷ்ணம் சம்பந்தமான நோய் ஏற்படுங்க. கொஞ்சம் உஷாராக இருங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகலாம். அதனால திடீர் பண நெருக்கடியும் ஏற்படும். இடம் பொருள் அறியாமல் பேசுறதுனால அடுத்தவர்களிடம் மனஸ்தாபம் ஏற்படுங்க. தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் உண்டாகலாம். பண வசூல் தாமதப்படலாம். வீண் அலைச்சல் இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தேவையற்ற பயணங்கள் செல்ல நேரிடும். கூடுதல் பொறுப்புகள், அடுத்தவர் பணியை செய்யறது போன்றவை நேரும். அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மை தருவதாகவே இருக்குங்க. அதே நேரம் இறக்குமதி ஏற்றுமதி வேலையிலையும் தங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். இனி நீங்க மூதாதைய சொத்துல இருந்த பலன்களை பெற முடியும். பழைய கடன்கள் சேரும். அந்த கடன்கள் அனைத்தையும் நீங்க தீர்த்து விடுவீங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கதவை தட்டும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்டத்தை கொடுக்க வருகிறது. கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகள் நலன்லையும் அக்கறை காட்டுவீங்க. பெண்கள் குடும்பத்துல ஒற்றுமையற்ற நிலைகளால நிம்மதி குறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகரிக்கல அப்படின்றதுனால கொஞ்சம் வெட்ட கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை. உடனுக்குடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம். சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே மாதிரி வழக்குகளை தள்ளி போடுறது, சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில் எந்தவித தடையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமாக அலைய வேண்டியதாக இருக்கலாம். கொடுக்கல் வாங்கல்ல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, தைரியம் சற்று அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நோகடிக்க கூடாது அப்படின்ற கருத்துல நீங்க உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. தங்களுடைய வேலை
வேலைகளை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்துல உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும். தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க. உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம். தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் இருக்கலாம். வெளிநாடு செல்வதா உள்நாட்டுல தங்குவதா என ஆழ்ந்து சிந்தித்து முடிவு பண்ணுங்க. உறவுகள் வருகையால சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும். சிறப்பான பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கப்பெறுவீங்க. அதே போல நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்கள் எதிரிகளிடம் இருந்து விலகி இருக்கிறதும் நல்லது. தங்கள் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறக்கூடிய வகையில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். சுக சௌகரியங்கள் அதிகரிக்க செய்யும். சுப செய்திகளால் மனம் மகிழும். பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுபகாரிய நிகழ்வுகள் மூலமாக இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் அதிகரிக்கலாம். வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவுங்க. மனைவியின் பேச்சு கேட்க நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது ரொம்ப நல்லது. வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கப்பெறுவீங்க. அதே சமயம் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால வசதிகள் பெருகும். பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றத்தை காண்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பெண்களால் லாபம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சமாதானமாக பேசுவது நல்லது. அதே போல் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சிரமமான காலம் அப்படின்னு சொல்லலாம். பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவாங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படக்கூடிய முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சியும் உருவாகும். மேலதிகாரிகளின் உதவியால் உயர் பதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே போல் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். தங்களுக்கு மிகுந்த அனுகூலமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பல வழிகள்லையும் தனவரவு ஏற்படும். மேலும் எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண வரவால் மனம் மகிழும். பொருளாதார நிலைகள் திருப்திகரமாகவே இருக்கும். எந்த காரியத்தையும் திறம்பட செய்வீங்க. தங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கவும் செய்யும். அதன் காரணமாக தங்களுடைய பணி இலக்கையும் நீங்கள் அடைவீங்க. சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவி கிடைக்கப்பெறும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். மாணவர்கள் கிரகிப்பு தன்மையால் தங்கள் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க. பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும். தங்கள் சகோதரரணி நடவடிக்கைகள் தங்களுக்கு எரிச்சல் ஊட்டலாம். அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க. சுபகாரிய நிகழ்ச்சிகள் புத்திர பாக்கியம் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். மகான்களின் ஆசியும் புதிய தொடர்பு நன்மைகளும் ஏற்படுத்தலாம். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. திடீர் பயணங்கள் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படும். புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை அடைத்து விடுவீங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றி பெறும். காலம் கனிந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்கும். சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலை நிலவும். விரிவாக்கங்கள் செய்யறதுனால தொழில நல்ல வளர்ச்சி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும். தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம். நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும். பெரியவர்கள் ஆசையால் நீங்க எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும். வீட்டில் திருமண வைபவங்களை எதிர்பார்க்கலாம். அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவும் வரும். புதிய தொழில் வாய்ப்புகள், லாட்டரி யோகங்கள், புண்ணிய தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது.
மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். அரசு பதவியில் உள்ளவர்கள் தயவால் அனுகூலமான பலன்களையும் அடைவீங்க. அதிகாரிகள் உங்களுக்கு கனிவாக நடந்து கொள்வது உத்தியோகத்தில் தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம்.